2014ஆம் ஆண்டு நம்ம இளைய தளபதி விஜயுடைய நடிப்பாலும் இயக்குனர் AR முருகதாசுடைய இயக்கத்திலும் உருவான கத்தி திரைப்படத்தினுடைய தீம் மியூசிக் இன்னும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா ரசிகர்களுடைய மனதிலும் பதிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்படி கத்தி திரைப்படம் வெளியாகி 2 வருடங்களுக்கும் மேல் ஆனாலும் இந்த திரைப்படத்தினுடைய தீம் மியூசிக்கை ஒரு முக்கியமான பிரபலம் இன்னும் தன்னுடைய மொபைல் ரிங்டோனா வச்சிருக்காரு. துப்பாக்கின்ற திரைப்படத்துக்கு அப்புறம் இயக்குனர் AR முருகதாசும் இளைய தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்த கூட்டணியில உருவான திரைப்படம் தான் கத்தி. 2014ஆம் ஆண்டு வெளியான இந்த கத்தி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பிலிம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது சரி, இப்போ இந்த கத்தி தீம் மியூசிக்கை ரிங்டோனா வச்சிருக்க அந்த முக்கியமான பிரபலம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற யாரும் இல்ல, கத்தி திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரான அனிருத் ரவிச்சந்தர். எஸ், தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரசிகர் ஒருத்தர் தன்னிடம் கேட்ட கேள்விக்கு தான் அனிருத் இந்த பதில சொல்லியிருக்காரு. ஏன் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அப்பாவான SSC அவர்களும் துப்பாக்கி திரைப்படத்தை விட கத்தி திரைப்படம் தான் தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இது எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அனிருத் கத்தி திரைப்படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட படத்துக்கு இசையமைச்சிட்டாரு. அதுல நிறைய திரைப்படங்களுடைய மியூசிக் ரொம்பவே ஹிட்டும் ஆகியிருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் கத்தி திரைப்படத்துடைய தீம் மியூசிக்கை ரிங்டோனா வச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கதானே செய்யும். அந்த காரணம் இளைய தளபதி விஜயுடைய ரசிகரா இருப்பாரா, இல்ல அவர் போட்ட சென்டிமெண்ட் நம்பர்ல உருவான தீம் மியூசிக்கா, இல்ல அவருடைய மனதை தொட்ட மியூசிக்கா அப்படின்னு தான் என்னன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இன்னும் இது போல நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் நடக்கக்கூடிய தகவல்களுக்கும் விஷயங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.